Hi friends, this is Jessie Rice. நான் ஜெசிகா வினோலியா. புதுசாக திருமணமானவங்க கணவனும் மனைவியுமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஆகையினால அவங்கள ஒரு கவுன்சிலர்கிட்ட அனுப்புனாங்க. அங்கே அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி இவர் இல்லை அப்படின்னு. அப்போ உடனே அந்த பையன் ரொம்ப கோவமா, நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்க இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கவுன்சிலர் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் அப்படி எதிர்பார்த்தேன், இப்படி எதிர்பார்த்தேன், அப்படியெல்லாம் இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் அப்படி அவங்க இல்லை அப்படின்னு ரெண்டு சைட்லேருந்துமே சொன்னாங்க. நீங்கள் எந்த பேஸில் இதையெல்லாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் பதில் இல்லை, சரியான பதில் இல்லை. ஏன்னா இது இவங்களாவே நினச்சிக்கிட்ட ஒரு கற்பனை. இவங்களா நினச்சிருக்காங்க, இந்த பையன் இப்படி இருப்பாரு, என்ன விஷயங்களை செய்வார், என்ன விஷயத்தில் கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்னெல்லாம் இந்த பொண்ணு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பையனும் தனக்குத்தானே சில அசம்ஷன்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அது ரெண்டும் மேட்ச் ஆகலாம். லைஃப்பில் நாம் எப்பவுமே நிறைய பேர்கிட்ட இது மாதிரி சில விஷயங்களை நம்மளா நினச்சிக்கிட்டு எதிர்பார்க்கணும். உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இடையிலேயும் இந்த மிஸ் மேட்ச் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, நான் அவனை எப்படியோ நினச்சப்பா, கடைசியில் அவன் இப்படி இருக்கிறான், நான் அவனை நினைக்கவே இல்லை இந்த மாதிரிலாம் இருப்பான்னு அப்படின்னு. ஏன் அவங்க சொன்னாங்களா நான் அப்படி இருப்பேன்னு? ஆக்சுவலாக சொல்கிறத கூட நம்மளால் பெருசாக எடுத்துக்க முடியாது. நாம் சொல்லலாம், நான் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், கடவுளுக்கு பயந்த ஆளாக இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளால் அப்படி நடக்க முடியுதா? ஸோ நாம் சொல்கிறத கூட நம்மளால் முழுசாக செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நம்மளா சில கற்பனைகளை, நம்மளா சில எதிர்பார்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி எதிராளி இருக்கணும்னு நினைக்கிறது நியாயமா? ஒரு நாளும் நியாயமில்லை. எப்பவும் நம்ம யோசிக்க வேண்டியது, மனுஷங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி என்டைட்டி, அவங்களுக்குன்னு நிறைய வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நாம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருந்து நமக்கு உள்ள ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க வேண்டி இருக்கு இல்லையா? கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும் இவர் இப்படித்தான் இருப்பார் அல்லது இவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? உங்களுக்கோ எனக்கோ ஒருத்தர் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? வேற வேலை இல்லை அப்படிதானே சொல்லுவோம். எனக்கு எது நியாயமோ அதை நான் செய்வேன் சொல்லுவோம் இல்லையா? இந்த ரைட் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு வாழ்க்கைக்கான திட்டங்கள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு, நோக்கங்கள் இருக்கு. அதன்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளை மாதிரியே. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும், முரண்படுகிற இடங்களில் அதை அன்போடு கடந்து போகிறதும் தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. இல்லையானா என்ன ஆகும்? எல்லாரோடையும் நாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ என்ன நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிற, இப்படின்னு எல்லாருக்கூடையும் சண்டை போடுவோம். இது நம்மளுடைய லைஃப்பை கெடுக்கிற விஷயமா தான் ஆகுமே ஒழிய எந்த உறவையும் டெவலப் பண்ணாது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசங்கள் இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி நம்மளுடைய அன்பும் சிநேகிதமும் நம்மளுடைய உறவுகளும் வளர்றதுக்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். ஆகையினால நான் அப்படி எதிர்பார்த்தேன், அவங்க அப்படி இல்லை, இப்படி எதிர்பார்த்தேன், அவங்க இப்படி இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு யாராலையும் ஃபிட் ஆக முடியாது. அது உங்களோட கனவு, அவங்களோட நிஜம் கிடையாது இல்லையா? அதை மறந்துடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்தனி நிஜம் இருக்கு. அது அடுத்தவங்களுடைய கனவுகளோட ஒத்து போகாது. ஜெசிகா வினோலியா, ஜெசி ரைட்ஸ்.